ஆமாம், அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மவுத் பீஸாக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கையை தயாரிக்கிறவர் எப்படி வந்து நடுநிலை ஆனவராக இருக்க முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். நடுநிலை ஆனவர் இப்படி ஒரு அறிக்கையை தயாரிக்க முடியாது. மத அடையாளங்களா ஜாதி அடையாளங்களா என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ரிப்போர்ட் எதுக்காக போட்டிருக்கிறாங்க? கயிறு கட்டுறதுனாலையோ நெத்தியில் வந்து பொட்டு வச்சுக்கிறதுனாலையோ ஒருத்தருடைய ஜாதி தெரிய வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு அவரோட கூற்று தான், அவரோட இமேஜினேஷன் தான் அதெல்லாம். அதுக்காக அதை வந்து ஏபிவிபி ஏற்றுக்காது. அது இந்த மாதிரி கயிறு கட்டுறதும் தலையில் நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிறதோ பொட்டு வச்சுக்கிறதோ வந்து திலகம் வச்சுக்கிறதோ வந்து இந்து மத நம்பிக்கையின் ஒரு அங்கம். அதை வந்து நிராகரிக்கக்கூடாது. இல்லை, மத ரீதியான அவங்கவுங்கள நம்பிக்கையில் அவங்கவுங்கள பின்பற்ற விடணும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது அல்லது வந்து சர்ச்சை ஏற்படுத்துதுன்னா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நாங்கள் வந்து இதில் வந்து ஹிஜாப் போடலாமா மற்றது போடலாமன்றது அது அவங்கவுங்க இஷ்டம். ஓகேங்களா? எங்களை வந்து கயிறு கட்டக்கூடாது, நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாள் நீதிபதியாக இருந்தாலும் சட்டம் தெரிந்த அவர் இப்படி செய்து சொல்லியிருப்பது வந்து கான்ஸ்டியூஷனலோட எங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி. அதை வந்து அவர் இந்த மாதிரி உதாசீனப்படுத்தியிருக்கிறாருன்றது எங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தமிழக அரசுக்கு வேறு யாருமே கண்ணில் படலையா அப்படின்றது ஒரே ஒருத்தரை மட்டும் வச்சு கமிட்டி போடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 60 பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க அப்படின்ற சம்பவம் நடந்ததாக வரலாறு இல்லை. இதை தடுக்க தவறிய தமிழக அரசை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழ்நாடு வன்மையாக கண்டிக்கிறது. சாராய வியாபாரம் மற்றும் விநியோகத்தில் ஈடுபடுறவங்க மேலே குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிய வேண்டும். அதே போல் அவர்கள் அந்த குண்டர் சட்டத்தின் கீழே அவங்க கைது செய்யப்பட வேண்டும். அதே போல் கஞ்சா குட்கா கூல்லிப் இதோடைய புழக்கமும் அதிகமாகிட்டு இருக்குது அண்மையில். குறிப்பாக சொல்லணும்னா கல்லூரி வளாகங்களிலும் பள்ளி வளாகங்களிலும் இது அதிகமாகி கொண்டிருக்கிறது. மத அடையாளங்களா ஜாதி அடையாளங்களா என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ரிப்போர்ட் எதுக்காக போட்டிருக்கிறாங்க? அந்த கமிட்டின்றது ஃபார்ம் பண்ணது வந்து கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனோ அல்லது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இழுக்கக்கூடாதுன்னு தான். ஏபிவிபி அதை முழுமையாக வரவேற்கிறது. எந்த ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு பள்ளியாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஜாதி ரீதியான மோதல்கள் இருக்கக்கூடாது என்பது தான் ஏபிவிபியின் ஸ்டாண்டு. அதே போல் எந்த விதமான ஜாதி ரீதியான ஒரு சர்ச்சைகள் வருதுன்னா அந்த இடத்துல தீர்வு காண வேண்டியது அரசின் கடமை. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சாதி ரீதியான எந்தவித ஏற்றத்தாழ்வுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு தான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத். ஆனால் இந்த மாதிரி இப்போது உதாரணத்துக்கு இங்கே பல பேர் பொட்டு வச்சுருக்காங்க, அவங்க என்ன ஜாதின்னு நமக்கு தெரியுமா? கயிறு கட்டி நான் கூட தான் கயிறு கட்டியிருக்கேன், நான் என்ன ஜாதின்னு யாருக்க சொல்ல முடியுமா? இல்லை, சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஒத்துக்கிறேன் அவர் சொன்னது உண்மைன்ட்டு. கயிறு கட்டுறதுனாலையோ நெத்தியில் வந்து பொட்டு வச்சுக்கிறதுனாலையோ ஒருத்தருடைய ஜாதி தெரிய வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு அவரோட கூற்று தான், அவரோட இமேஜினேஷன் தான் அதெல்லாம். அதுக்காக அதை வந்து ஏபிவிபி ஏற்றுக்காது. அது இந்த மாதிரி கயிறு கட்டுறதும் தலையில் நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிறதோ பொட்டு வச்சுக்கிறதோ வந்து திலகம் வச்சுக்கிறதோ வந்து இந்து மத நம்பிக்கையின் ஒரு அங்கம். அதை வந்து நிராகரிக்கக்கூடாது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட தமிழ்நாட்டோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் போயிருந்தது, இந்த மாதிரி நெற்றியில் குங்குமம் வச்சுக்கூடாது, கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அது தெரியாமல் எங்களோட நாலேஜுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு தமிழக அரசு வாபஸ் பெற்றுக்கிட்டாங்க. அப்படி இந்த மாதிரி இருக்கும் ஒரு நிலையில் அது வந்து இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் இந்த ரிப்போர்ட்டுன்றது. அதை வந்து ஏற்றுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் 18 பக்கம் கொண்ட அந்த ரிப்போர்ட்டில் 500 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா வந்து அங்கே எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பல கல்லூரிகளில் நடந்து கொண்டிருந்த மாணவர் சங்க தேர்தல்களை நடத்தாமல் நிறுத்திவிட்ட அரசு பள்ளிகளில் மட்டும் இந்த மாதிரி தேர்தல் நடத்தணும், பள்ளிகளிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. அது மாணவர்களுடைய நலனுக்கு சார்ந்த விஷயம். ஆனால் இப்படி பல கல்லூரிகளில் நிறுத்திட்டு இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர் படை அப்படின்னு ஒரு படை உருவாக்கணும், சமூக நீதி மாணவர் படை அப்படின்னு ஒரு 16வது பாயிண்டில் சொல்லியிருக்காரு.
இப்போ மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு இல்லை, படை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு அவங்கள வந்து வன்முறையில் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம்னா எஸ்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு பல இடங்களில் பல கல்லூரி வளாகங்களில் ரேகிங் பண்ணி, அண்மையில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்துன்ற ஒரு மாணவர் எஸ்எஃப்ஐ பொறுப்பாளர்கள் அவங்க ரேகிங் பண்ணதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் தூக்கு போட்டுறாரு. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர் சங்கங்கள் இருக்குது. இப்போ மாணவர் படை அப்படின்னு சமூக நீதி, மாணவர் படை, சமூக நீதியான அச்சீவ் பண்ணுறதுக்கு மாணவர் படை உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை என்பது ஏபிவிபியினுடைய ஸ்டாண்ட். ஆமாம், அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மவுத் பீஸாக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கையை தயாரிக்கிறவர் எப்படி வந்து நடுநிலை ஆனவராக இருக்க முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள்? நடுநிலை ஆனவர் இப்படி ஒரு அறிக்கையை தயாரிக்க முடியாது. நீதிபதியாக இருந்தவர் வேற. நாங்கள் என்ன சொல்கிறோம், பல விசிஸ் இருக்காங்க, ரிட்டையர்டு விசி இருக்காங்க, பல கல்வித்துறை நிறுவனங்களுடைய முன்னாள் வைஸ் சான்சலர்ஸ் இருக்கிறாங்க, அதே போல் அங்கே இருந்த எமினன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சேர்ந்து வச்சு ஒரு கமிட்டி போட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டு நல்லா இருக்குமா, இல்லை இவர் ஒன் மேன் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் நல்லபடியாக இருக்குமான்றது மக்கள்கிட்டே நாங்கள் விட்டுக்கிறோம். இல்லை, மத ரீதியான அவங்கவுங்கள நம்பிக்கையில் அவங்கவுங்கள பின்பற்ற விடணும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது அல்லது வந்து சர்ச்சை ஏற்படுத்துதுன்னா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இது வந்து மதத்தின் அடிப்படையில் போடப்பட்ட ரிப்போர்ட் கிடையாது. நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கறதுக்காக போட்ட கமிட்டி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்றது தான் நாங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். நாங்கள் வந்து இதில் வந்து ஹிஜாப் போடலாமா மற்றது போடலாமன்றது அது அவங்கவுங்க இஷ்டம், ஓகேங்களா? எங்களை வந்து கயிறு கட்டக்கூடாது, நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாள் நீதிபதியாக இருந்தாலும் சட்டம் தெரிந்த அவர் இப்படி செய்து சொல்லியிருப்பது வந்து கான்ஸ்டியூஷனலோட எங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி. அதை வந்து அவர் இந்த மாதிரி உதாசீனப்படுத்தியிருக்கிறாருன்றது எங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தமிழக அரசுக்கு வேறு யாருமே கண்ணில் படலையா அப்படின்றது ஒரே ஒருத்தரை மட்டும் வச்சு கமிட்டி போடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா 2-3 ஜனநாயக நாடு 2-3 பேரோட ஒப்பீனியன் சேர்ந்து அந்த வாய்ஸ்லேருந்து வர ஒரு ரிப்போர்ட்டு தான் ஒரு நல்ல ரிப்போர்ட்டாக இருக்க முடியும். எஜுகேஷன் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது குறிப்பாக விசிஸை இன்க்ளூட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதை பண்ணுறதுக்கு ஏன் இந்த அரசாங்கம் முன் வர மாட்டேங்குது அப்படின்றதான் எங்களோட கேள்வி. கடந்த 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் சூரத் நகரில், குஜராத் மாநிலம் சூரத் நகரில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. இதில் 5 விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுக்களும் இருந்து மாணவ பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. முக்கியமான முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல தனியார் பல்கலைக்கழகங்கள், அதே போல் மாநில பல்கலைக்கழகங்கள், தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவ பிரதிநிதிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் 5 விதமான தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு அதில் விவாதம் செய்யப்பட்டு அந்த தலைப்புகள் பேரில் விவாதம் நடந்து முன்வந்த பரிந்துரைகளுக்கு ஏற்ப 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எல்லா விதமான நுழைவுத் தேர்வு இருக்குது, நம்மளோட பொது தேர்வுகள் இருக்குது, நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகளும் பொது தேர்வுகளிலும் வினாத்தாள் கசிவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அதே போல் அந்த இவாலுவேஷன் டெக்னிக்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இவாலுவேஷன் மெத்தட்ஸு, ரிசல்ட்ஸு, அந்த தேர்வு முடிவுகளில் பல குளறுபடிகள் ஏற்படுவது அண்மையில் அதிகரித்து வருது. இதுக்கு எதிராக ஏபிவிபியினுடைய தேசிய செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவதாக பார்த்தோம்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும், ஏன் இந்த குறிப்பாக இந்த 4 மாநிலங்களுடைய பெயர் குறிப்பிடப்படுதுன்னா, இங்கே தான் வந்து அரசியல் காரணங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து நிறைவேற்றப்படாமல் வச்சுருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து அதை நிறைவேற்றுவதற்கான அல்லது அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கான எந்த ஒரு முயற்சியும் அரசு ஏற்காமல் அதில் அரசியல் செய்து வராங்க. ஆகையால் இந்த 4 மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து விதமான தனியார் அரசு பள்ளி கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களிலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆனது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றது ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். மூணாவதாக பார்த்திங்கன்னா தற்காலிக வளாகங்களில் செயல்பட்டு வரக்கூடிய முதன்மை இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூட ஐஐடி, என்ஐடி,
ஐஐஎம்ஸ், எய்ம்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முதன்மை கல்வி நிறுவனங்கள் தற்காலிக கேம்பஸில் செயல்பட்டுட்டு வருது. தற்காலிக வளாகங்களில் அவை உடனடியாக குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அந்த தற்காலிக கேம்பஸ்லேருந்து பர்மனெண்ட்டாக கேம்பஸஸ் அலாட் பண்ணி அதில் வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதம் சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் 2047ஆம் ஆண்டு அதற்கான இலக்காக பாரதம் வளர்ந்த நாடாக ஆக வேண்டும் என்று இலக்கு வச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, அதே போல் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, அதனுடன் சேர்ந்து நம்ம எப்படி ஒரு தற்சார்பு பாரதத்தை உருவாக்குவது, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்கிற அடிப்படையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், அண்மையில் பொது தேர்தல் நடந்துச்சு. அந்த பொது தேர்தலில் புதுசாக ஆட்சி ஏற்றிருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் நாம் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் பற்றி அதில் விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அதே போல் தற்சார்பு பாரதத்தை சாத்தியமாக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதே போல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விடுவிக்க வேண்டிய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் செய்ய வேண்டும். அதே போல் சர்வதேச எல்லைகள் மூலமாக போதைப்பொருள் ஊடுருவல் பாரதத்துக்குள்ளே அதிகமாயிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை கட்டுக்குள் கொண்டு வர, அதை தடுக்க அனைத்து விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்க வேண்டும். அதே போல் இலவசமயமாக்கும் அரசு திட்டங்களை தடை செய்ய வேண்டும். அதே போல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான அதே நேரத்தில் மலிவான மருத்துவ சேவைகள் உறுதி செய்யப்பட வேண்டும். இயற்கை வளம் சார்ந்து அது போன்ற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிற நம்ம இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை பாரதத்தில் சாத்தியமாக்க வேண்டும். அதே போல் சட்டமன்றங்களிலும் மக்களவைகளிலும் பாராளுமன்றங்களிலும் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சக்தி அல்லது வளங்கள் அவற்றை ஊக்குவிக்க வேண்டும். அதே போல் அவற்றுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இப்படி 5 விதமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அவை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மீட்டிங் சொல்லக்கூடிய தேசிய செயற்குழு கூட்டத்தில். இதே போல் இது ஒரு விஷயம் மக்கள் முன்னாடி வைக்கணும்னு ஏபிவிபி தமிழ்நாடு ஆசைப்பட்டது. அதே போல் கள்ளக்குறிச்சியில் அண்மையில் பார்த்தோம்னா விஷச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டு நாங்கள் இங்கே வர வரைக்கும் 59 பேர் கிட்டத்தட்ட பலியாக இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழ்நாடு தெரிவித்துக் கொள்கிறது, பதிவு செய்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 60 பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க அப்படின்ற சம்பவம் நடந்ததாக வரலாறு இல்லை. இதை தடுக்க தவறிய தமிழக அரசை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழ்நாடு வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டே நமக்கு தெரியும் விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட 22 பேர் இறந்துருந்தாங்க. அப்போது 22 பேர் இறந்தப்பவே அந்த உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருந்தால் அது குறைந்திருக்க வேண்டும். மாறாக இந்த வாட்டி கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னா அப்போது தமிழக அரசு செயல்பட தவறியுள்ளது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் வழக்கு பதிய வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏபிவிபியோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் சாராய வியாபாரம் மற்றும் விநியோகத்தில் ஈடுபடுறவங்க மேலே குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிய வேண்டும். அதே போல் அவங்களுக்கு அந்த குண்டர் சட்டத்தின் கீழே அவங்க கைது செய்யப்பட வேண்டும். அதே போல் கஞ்சா, குட்கா, கூல்லிப் இதோடைய புழக்கமும் அதிகமாகிட்டு இருக்குது அண்மையில். குறிப்பாக சொல்லணும்னா கல்லூரி வளாகங்களிலும் பள்ளி வளாகங்களிலும் இது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை ஏபிவிபி மக்கள் முன் வைக்கிறது, அதே போல் ஆட்சியாளர்கள் முன் வைக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட விநியோகிப்பவர்களும் இதில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அதே போல் அந்தந்த பகுதிகளில் எங்கெல்லாம் இந்த மாதிரி புழக்கம் அதிகமாக இருக்கோ அதை கண்டறிந்து அதை தடுக்க தவறிய மதுவிலக்கு அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சட்டம் ஒழுங்கு அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது.
அதே போல் நீட் யூஜி ரிசல்ட்ஸ் அண்மையில் வந்திருந்தது. இந்த நீட் யூஜி ரிசல்ட்ஸில் பார்த்தோம்னா அதை கண்டக்ட் பண்ணக்கூடிய பாடியாக இருக்கிற அந்த எக்ஸாம் கண்டக்டிங் பாடியாக இருக்கக்கூடிய தேசிய தேர்வுகள் ஆணையம் NTA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய NTAல நடத்தப்படும் NTA நடத்துகிற பல தேர்வுகளில் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமும் அதே மாதிரி பல தேர்வுகள் NTA நடத்துகிற தேர்வுகள் வந்து அதில் முடிவுகளில் வந்து குளறுபடிகள் இருக்குது. அதே போல் ஊழல் நடந்திருக்குது NTA அதில். அந்த விஷயத்தெல்லாம் வந்து CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும். அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய, ஏன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீட் யூஜிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 1 வருஷமாக படிக்கிறாங்க, நெட்டுக்கு படிக்கிறவங்கலாம் 1 வருஷத்துக்கு மேலே படிக்கிறாங்க, 2 அட்டெம்ப்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு மாணவர்கள் படித்து அந்த தேர்வு எழுதும்போது அந்த NTAல நடக்கக்கூடிய குளறுபடிகளால், அதில் நடக்கக்கூடிய ஊழல்களால் இந்த மாதிரி மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு படித்து எழுதுகிற அந்த எக்ஸாம் வந்து வீணாக போகுதுன்றது வந்து பெரும் ஒரு குற்றமாக நம்ம ABVP பார்க்குது. அதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி CBI விசாரணை இந்த மாதிரி விஷயங்களில் உடனடியாக மேற்கொள்ளணுன்ட்டு ABVP கோரிக்கை விடுக்குது. அதே போல் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா உயர்கல்வி தரம் வந்து சீர்கட்டு கொண்டிருக்கிறது. அதை ABVP மக்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. அதே போல் அரசாங்கத்தின் கவனத்திற்கும் இதை கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா அண்மையில் பாரம்பரியமான நம்மளோட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதே போல் பாரதியார் யூனிவர்சிட்டி ஆகிய யூனிவர்சிட்டிகளில் VC அப்பாயின்மெண்ட் வந்து பல மாதங்களாக நடக்காமல் இருக்குது. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் VCயோட ரோல் வந்து அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு ரோல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அவர் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் இப்போ யார் செய்வாங்க? அப்போது பல வேலைகள் அதனால் தடைப்பட்டிருக்குது. அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரிசல்ட் டிக்ளரேஷனாக இருக்கட்டும், அதோட மார்க் ஷீட் பிரிண்டிங் முதற்கொண்டு இந்த மாதிரி VC அப்பாயின்மெண்ட்டு ப்ராப்பரான VC அப்பாயின்மெண்ட் ஆனதுனால அதெல்லாம் டிலே ஆகிட்டு இருக்குது. இதனால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களினுடைய நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக சொல்லணுன்னா VCயோட சர்ச் கமிட்டி, தேடுதல் குழுன்னு சொல்லப்படக்கூடிய சர்ச் கமிட்டியில் UGCயோட நாமினி கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்ததுக்கு அப்புறமும் கூட 2022 ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க, UGCயோட நாமினி சர்ச் கமிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட தமிழக அரசு இதை ஏற்றுக்கொள்ளாமல் மேலும் மேல்முறையீடு பண்ணுறோம், அல்லது வேறு விதமான முயற்சிகள் பண்ணுறோம், UGCயோட நாமினியை ரிஜெக்ட் பண்ணுறோம். UGC நாமினி இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு தெரியல. அப்படி இந்த மாதிரி காரணங்களை சுட்டி காட்டி VC அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நிர்வாக திறனின்மையாக தான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பார்க்குது. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் VC வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. அங்கே வந்து ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், அதே போல் அங்கே நடந்திருக்கக்கூடிய ஃபண்டு, அதில் நடந்திருக்கக்கூடிய ஸ்கேம்ஸ், இதெல்லாம் காரணம் வச்சு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட VC வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு ஒரு உயர்கல்வித்துறையில் இவ்வளவு தரம் சீர்கெட்டு கொண்டிருப்பதை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது ABVPனுடைய பல நாள் கோரிக்கையாக இருக்குது. இந்த இடத்துலையும் அதை பதிவு செய்கிறோம். அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போது ஜஸ்டிஸ் சந்துருவினுடைய கமிட்டி ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிச்சு, அந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகள், அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய என்ன வழின்னு கேட்டு ஒரு கமிட்டி ஃபார்மர் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய தலைமையிலான 1 மேன் கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த 1 மேன் கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் வந்து தமிழக முதல்வர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அடிப்படை ஆதாரமற்ற ஒரு ரிப்போர்ட்டு தான் அந்த ரிப்போர்ட்டு. குறிப்பாக சொல்லணுன்னா இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் நோக்கத்தோட முழுக்க இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். அது ஒரு ஆதாரத்தோடு எழுதியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. குறிப்பாக அனைத்து விஷயங்களும் இல்லை. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நெற்றியில் வந்து திலகம் வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, இதெல்லாமே வந்து இந்து மத நம்பிக்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி ரீதியான இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சர்ச்சைகள் பள்ளிகளிலேயோ கல்லூரிகளிலோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு புதிய கல்விக் கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020
தெளிவான வழிமுறைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. அதை வந்து பொருட்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு ஒன் மேன் சர்ச் கமிட்டி போட்டு அதுலேயும் வந்து குறிப்பாக ஜஸ்டிஸ் சந்துரு மாதிரி ஆட்களை வந்து ஒரே ஆளை ஒரு தரப்பு சிந்தனையுள்ள ஆட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுதி அதை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்வதை, தமிழக அரசிடம் கொடுத்திருப்பதை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசு அந்த பரிந்துரையை, அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஏபிவிபி வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி என்இபின்னு சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்து விதமான பள்ளி கல்லூரிகளிலும் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஏபிவிபியோட கோரிக்கை. இந்த 5 விஷயத்தை மையமாக வச்சு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த விரும்பினோம்.